அண்மைச் செய்தி. வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ராகுல் காந்தி ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். மேப்பாடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து பிரியங்கா காந்தியும் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ராகுல் காந்தி தற்போது ஆறுதல் தெரிவித்து வருகிறார். மேப்பாடியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ராகுல் காந்தியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் தற்போது ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்தினரின் உறவினர்களை சந்தித்தும் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி தற்போது ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக தொடர் கனமழையால் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டகை மற்றும் சுரல்மலை ஆகிய இடங்களில் நேற்று முன்தினம் அதிகாலை பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 280க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். பலர் மருத்துவமனையில் தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அங்கு மீட்பு பணிகள் 3 நாட்களாக போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் வயநாடு தொகுதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் இன்று காலை டெல்லியிலிருந்து புறப்பட்டு தற்போது வயநாடு வந்திருக்கிறார்கள். வயநாடு வந்த அவர்கள் முதலாவதாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு நிவாரணப் பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, அதே போன்று மீட்பு நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது தொடர்பாக கேட்டறிந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்தினரின் உறவினர்களை நேரில் சந்தித்து தற்போது ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேப்பாடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து தற்போது ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆறுதல் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.